உண்மைகளை மறுத்து அநீதிக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் நிறைந்த சபையிலே ஒரு பெண் மாற்றாளுடைய மனைவி என்று அறியாமல் இதை எடுத்துக்கொண்டு வந்து அந்த சபையில் போட்டிருக்கிறாரே. நீங்க பேச மாட்டீங்க. பொறுமையை குணம் அடைத்தவரே நீங்கள் பேச மாட்டீங்க. இந்த பாஞ்சாலி அழுகிறார். இவளது பாவத்தை பாருங்கள் என்று சொல்லக்கூடாதா? நீங்க பேசினால் என்ன, நீங்க பேசாவிட்டால் என்ன? என்னுடைய இளைய கணவர் இருக்கிறார். மௌனத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் பேச மாட்டீரா? நீங்கள் பேசினால் என்ன, பேசாமல் போனால் என்ன? என்னுடைய இளைய கணவர் இருக்கிறார். அவர் என்னை பாசமாக பேசுவார். அவர் என்னை அரவணைப்பார். திரௌபதிக்கு திருக்கல்யாணம் என்று சுயவரத்தை நாட்டு நடத்தக்கூடிய நேரத்திலே 56 நாட்டாரர்கள் வந்து படையாக வில்லை வளைத்து என்னை மாறி தருகிறேன்.
நீங்களும் பேச மாட்டீங்களா? நீங்களும் பேச மாட்டீரா சாமி? நீங்க பேசினால் என்ன, பேசாவிட்டால் என்ன? இளையக்கிழவர் இருக்கிறார் சாமி. இந்த இடத்திலே வந்ததானால் இப்பேற்பட்ட கதி ஏற்படும் என்று உங்களுக்கு தெரியும். தெரிந்திருந்தோம் இந்த தாரத்தை வைத்து சூதாட்டத்தில் தோற்றினா என் மன்னவா. ஒருவராவது எழுந்து சூதாடியதை நாங்கள் என் மனைவி என்ன குற்றம் செய்தால் என்று ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? சாமி பேச மாட்டீங்க. ராஜாக்களும் ஆயத்திற்கு பேச முடியாது. ஐயா ஐயா பெரியோரே அந்த குறிப்பிடத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர் இந்த சந்திர குல தலைமுறையை பல தலைமுறைகளாக பார்த்தவர், நீதியை அறிந்தவர், இடிகாசத்தை படித்தவர், நன்னூலை கேட்டவர். ஐயா தேவாச்சாரியே, நீங்களாவது வாய்த்திருந்த பேசுகிற சாமி. பேச மாட்டீங்களா? மரியாதை பேசுங்கள். கிருபாச்சாரியாரே பேசுங்கள். கிருபாச்சாரியாரே பேசுங்கள். நீங்க யாரும் பேச மாட்டீங்களா? எங்களை அழைத்து வந்தது என்னுடைய சிறிய மாமனார் விதிர பெருமான். பக்கடியாட்டியே என்னைய தள்ளியே நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்களா? இருந்த என்னை இங்கு அழைத்து வர வைத்து ஒரு அக்கறை ஆற்றில் தள்ளி கரையின் மேலிருந்து வேடிக்கை பார்த்த பான்மையாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறீரே. ஒருவரை பேச மாட்டீங்களா?
யாரும் பேச மாட்டீர்களா? ஆனா இந்த சபையிலே நியாயத்தை தெரிந்தவர்கள் பெரியோர்கள் இருக்கிறார். ஐயா துண்ணிய சபையில் பெரியோரே போட்டி என்னையோ தொட்ட பின்னி மற்றனை கொட்டிட்டாரோ நன்னிலை நடுக்கங்கோரே நியாயத்தை ஐயா அவையில் இருக்கக்கூடிய பெரியவர்களே, மேலே இருக்கும்படியாக ஆகாயவாணி ஒரு பொண்ணாச்சு, இந்த பூமாதேவியும் ஒரு பெண்ணாச்சுவே, ஓடும்படியான கங்கையும் ஒரு பெண்ணாச்சு. ஒரு பெண்ணுடன் கூடி பிறந்தவர்கள் இருப்பீர்கள். உன்னுடைய தாய்மொழி அங்கத்திலே பிறந்தவர்கள் இருப்பீர்கள். ஜாரத்தை வைத்து வாழ்ந்தவர் இருப்பீர்கள். ராஜாக்களோ சூதாட்டத்தில் என்னை முன்பு தோற்றி பின்பு அவர் தோற்றிட்டாரா? இல்லை, அவர்கள் தோற்றி பின்பு என்னை தோற்றாரா? நன்னிலை நடுக்கண்ட பெரியவர்களே, நியாயத்தை பேசுங்கள் சாமி, நியாயத்தை பேசு. யாராவது பேசுங்க, இந்த நியாயத்தை பேசுங்க கேட்கிறார். இந்த துரோபதை கேட்பது நியாயம். அப்படி என்று இச்சபையிலே யாராவது எழுதி பேசியதானா அவங்க ஊட்டிற்கு நெருப்பு வைக்கப்படும். வைத்தது சட்டம், போட்டால் கேட்கலை. பேசுக பார்க்கலாம். யாராவது எழுதி பேசுறீங்க? யாராவது எழுந்து பேச முடியுமா? என்ன பண்ணுவோம்? ஊட்டுக்கு நெருப்பு வச்சிருவோம். பின்ன நாம சாதாரணமான ஆளுகளா? ஒரு சாமானிய நம்ம சாதாரணமான ஆளுங்க. இன்னைக்கு ராத்திரி என்ன சோறு பண்றோம்னே தெரியுமா? அன்பார்ந்த தாய்மார்களே, நாடகங்கள் அரசியலே, இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் சைந்தவன் கர்வங்கம். 5வது பாண்டவர்கள் எல்லாத்தையும் தோத்துட்டு வேற இடத்துல ஓட்டிடுவோம். ஆமா, 5வது இடத்திலே பாண்டவர்களுக்கு என்ன துன்பம் ஏற்படுது, பாஞ்சாலிக்கு இதே போல என்ன நிலைமை ஏற்படுது அப்படின்னு ஏன்னா ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட். சொல்லக்கூடிய நாடகம். ஆமா, இன்று இரவு இந்த வேலையில நடக்கும். ஏன்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அந்த குரங்குடி சும்மா கத்தினே இல்லையா, ஒரே நிமிஷம் டைம் போய் கை கூட்டு வந்துடுறேன். அது பச்சைக்கு கத்துது. யாரும் பேச